தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. தவேக தலைவர் விஜயை காட்டி திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை வாங்கிய காங்கிரஸ் கட்சி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களை ஒதுக்கிய திமுக இந்த முறை 3 தொகுதிகளை கூடுதலாக விட்டுக் கொடுத்துள்ளது. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உற்சாக பேட்டி. காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்திற்கு பின் சிரித்த முகத்துடன் இல்லத்திற்கு புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அனைத்தும் கச்சிதமாக முடிக்கப்பட்டதாக சைகையால் உணர்த்தும் வீடியோ இணையத்தில் வைரல். திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு. இருவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேட்பாளராக தன்னை மீண்டும் அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திருச்சி சிவா எம்பி நன்றி. கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்லும் தலைவராக மு.க.ஸ்டாலின் திகழ்வதாகவும் பேட்டி. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தம்பிதுரை மீண்டும் போட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு. பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் எம்பியாக போட்டி. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். வேட்புமனுக்களை திரும்ப பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிப்பு. காங்கிரஸ், தேமுதிக கட்சிகளின் மாநிலங்களவை வேட்பாளர் யார்? எதிர்பார்ப்பு எகிரி வரும் நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள தனது இல்லத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தனித்தனியே ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்கியதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனை. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 6 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படும் நிலையில் இன்றும் பேச்சு நடத்தப்படும் என்று மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் கொடுத்துள்ளோம். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி. சொத்து வரி, மின்சார கட்டணத்தை ஏற்றி மக்களை வஞ்சித்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு மிச்சம் என்று முதலமைச்சர் புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுவதாகவும் விமர்சனம்.
திமுக ஆட்சியில் தமிழ்நாடே திவாலாக போகிறது என்று தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. கடன் வாங்கி தமிழ்நாடு குப்புறப்படுத்திவிட்டது என்றும் சாடல். மாற்றி மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துவதாக திமுக அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த விஜய் தனது பிரச்சாரத்தை முடக்க எஸ்ஓபி போடுவதாகவும் தன் மீது வீண் பழி போடுவதாகவும் காட்டம். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று சிறுவர்கள் கூட பேசுகின்றனர். கிரிக்கெட்டில் விசில் போடுவது சிஎஸ்கே, தேர்தலில் விசில் போடுவது டிவிகே என்றும் விஜய் பேச்சு. எழுதி கொடுக்கும் ஸ்கிரிப்டை பார்த்து பேசும் விஜய் ஒரு கைத்தேர்ந்த நடிகர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ஒரு முறையாவது செய்தியாளர்களை சந்திக்க வேண்டுமா இல்லையா என்றும் கேள்வி. திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலக வாயிலில் ஹிந்தி பெயர் வைக்கப்பட்டிருந்தது அழிப்பு. முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பணிந்தது ரயில்வே நிர்வாகம். அகற்றப்பட்டது ஹிந்தி எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஆதிக்க வெறியின் ஆணவமும் தான். டெல்லியின் ஆணவத்திற்கு தமிழ்நாடு என்றைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பீகார் மாநிலத்தில் திடீர் திருப்பமாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய நிதிஷ்குமார் முடிவு. இன்று மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் என்றும் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல். இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ஒருவருக்கொருவர் வர்ணங்களை பூசி உற்சாகம். ஈரான் போர் கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் 87 பேரின் சடலங்கள் மீட்பு. கடலில் தத்தளித்த 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 61 பேரை தேடும் பணிகள் தீவிரம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர் ஏவுகணை தாக்குதல். டெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் முற்றிலுமாக சேதமடைந்ததாக ஈரானிய ஊடகங்கள் தகவல். என்ன நடந்தாலும் சரி, உலகிற்கான எண்ணெய் விநியோகம் தடையின்றி கிடைப்பதை அமெரிக்கா உறுதி செய்யும். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எங்கள் கடற்படை பாதுகாப்பு அளிக்கவும் தயார் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இன்னும் ஒரு வாரத்தில் ஈரானை கட்டுக்குள் கொண்டு வருவோம். ஈரான் தலைவர்கள் மற்றும் இராணுவ தலைவர்களை அழிப்போம் என்றும் அமெரிக்க போர்த்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெட் சூளுரை. நேபாளத்தில் இன்று நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. 1,89,00,000 பேர் வாக்களிக்க உள்ள நிலையில் பலத்த ஏற்பாடு. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனிக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிப்பு. ராஞ்சியில் அதிவேகமாக வாகனம் ஓட்டியதற்காக அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார். T20 உலகக்கோப்பை தொடர் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நியூசிலாந்து.
பின் ஆலனின் அதிரடி சதத்தால் 170 ரன்கள் என்ற இலக்கை வெறும் 12.5 ஓவர்களில் எட்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை. போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு 7 மணிக்கு தொடக்கம். சேவை வரி செலுத்தும்படி நடிகர் ரஜினிக்கு பிறப்பித்த உத்தரவு ரத்து. சென்னை சேவை வரிகள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. மா இன்டி பங்காரம் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் ஹோலி பண்டிகையை கொண்டாடிய நடிகை சமந்தா. சமந்தா தண்ணீர் துப்பாக்கி வைத்து ஜாலியாக விளையாடும் வீடியோ வைரல். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பையில் இன்று பிரம்மாண்ட முறையில் திருமணம். தொழிலதிபர் ரவி காயின் பேத்தி சானியா சந்தோக்கை கரம் பிடிக்கும் நிலையில் நேற்று நடந்த மெஹந்தி நிகழ்ச்சியில் பிரபல கிரிக்கெட் பிரபலங்கள் பங்கேற்பு. ஹைதராபாத்தில் நடைபெற்ற விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மேடையில் தனது குடும்பத்தினருடன் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்த ராஷ்மிகா. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சரிவுடன் முடிந்த இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1122 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 385 புள்ளிகளும் சரிவு.